சீசன் 9ல் 48வது நாள் சனிக்கிழமை 4வது ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்காங்க. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த இந்த மாதிரி பிரஜினை வந்து கேள்வி கேட்டது. நான் உள்ளே வந்தேன்னா கண்டமாயிரும், நான் வந்து இதை பற்றி தள்ளிடுவேன், சேதுபதிகிட்ட சொல்லிடுவேன், பிக் பாஸ்கிட்ட சொல்லிடுவேன், அப்படி இப்படின்னு உருட்டின எல்லா விஷயத்தையும் எழுதி வச்சு விஜய் சேதுபதி கேள்வி கேட்குறாப்புல. கேள்வி கேட்டதுக்கப்புறமேட்டு நான் இதெல்லாம் நீங்கள் சொன்னது எதுவுமே நான் செய்யலின்னு சொல்லலை, ஆனால் நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி வந்து தைரியமாக வந்து பிரஜின் வந்து நேரடியாக பேசியிருக்காப்புல. அதை தைரியம்னு நம்பி பேசிகிட்டு இருக்காரு. அவர் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னு நம்பி வந்து பார்த்தீங்கன்னா பிரஜின் பேசிகிட்டு இருக்கிறாப்புல. அதுதான் வந்து இங்கே நடக்கிற விஷயம். அதாவது நீங்கள் இப்போ நான் கொஞ்சம் இதே கான்வர்சேஷன் கொஞ்சம் நேரம் போகும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி உட்காந்து அவரும் ஒரு டென்ஷனில் வந்து உட்காந்து கேட்குறாப்புல. நானும் சொல்கிறேன், பலவன பாவத்துக்காக சொல்லின்னுக்கிறேன், நீ வந்து கேட்காம நீ பாட்டுக்கு ஏதோ பண்ணுறது தைரியம் நினச்சி பண்ணின்னுக்கிறா பிரஜினு, உனக்கு புரியாமல் பண்ணியிருக்கிற பிரஜினு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் சேதுபதி நினைக்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறமேட்டு சொல்கிறார், நீங்கள் வந்து பேசக்கூடாது, நீங்கள் தான் சார் சொன்னீங்க சண்டை போடலாம் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க, அதுக்கப்புறமேட்டு ஏன் சார் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பிரஜின் கேட்க, உங்களை சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லலை, அதுக்குள்ளே போய் வந்து கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் அதில் உங்களுடைய தரத்தை கம்மி பண்ணிக்காதீங்க அப்படின்னு தான் சொல்ல வரேன், அதில் ஒரு நியாயத்தை மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்ல வரேன்னு விஜய் சேதுபதி சொல்கிறாப்புல. இதை பிரஜினுக்கு புரிஞ்சா இல்லையான்னு தெரியல. விஜய் சேதுபதி உட்காந்து சேரை தூக்கி போட்டு போகிற அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பிரஜினுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இவனுங்களாம் நண்பன்னு சொல்லிட்டு நம்ம என்னத்தை போய் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுட்டு இருக்குது. வெளியே வந்து நீ பெரிய ரவுடின்னு உள்ளே நம்பிட்டு இருக்கடா, நீ பண்ணுறது தைரியம்னு சொல்லி நம்பிட்டு இருக்கடா பிரஜினு, ஆனால் வெளியே உன்னை போட்டு பொழந்துட்டு இருக்கான் பிரஜினு, உன்னை வந்து பேப்பர் ரவுடின்னு சொல்லிருக்கான் பிரஜினு அப்படின்னு நேரடியாக சொல்ல முடியும். விஜய் சேதுபதினால் சுற்றி வளைச்சி தான் சொல்ல முடியும். பேப்பரில் பார்த்து படிக்கும்போதே தெரியலையா, நீ வெறும் பேப்பரில் மட்டும் தான்டா ரவுடியாக இருக்க அப்படின்னு வந்து பிரஜினுக்கு புரியணும். அது புரியுமா புரியாதாலாம் நமக்கு தெரியல. ஆக இது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருந்த சில கேள்விகள் எல்லாத்தையும் விஜய் சேதுபதி அவங்ககிட்ட நேரடியாகவே எடுத்து வச்சுருக்கிறாரு. அது ஒரு விதத்தில் வந்து நியாயமான விஷயம், அது ஒரு விதத்தில் நல்ல விஷயமும் கூட. ப்ரோக்ராமில் இவங்களெல்லாம் அப்படியே விட்டுட்டோம்னா இவங்க வந்து உருப்பட விட மாட்டானுங்க, ப்ரோக்ராமை நல்ல இடத்துக்கு நகர விட மாட்டானுங்க, கடைசி வரைக்கும் நம்மள தான் போட்டு உசுர எடுத்துகிட்டு இருப்பாங்க கண்டென்ட் அப்படிங்கிற பேரில், கண்டென்ட் பண்ணுறாங்கிற பேரில். அப்படிங்கிறதுனால விஜய் சேதுபதி கேள்வி கேட்டது நல்ல விஷயம்தான். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் தரமான சம்பவங்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. திவ்யாவுக்கு அதிக ரோஸ்ட் வந்துருக்குது. அதுக்கப்புறமேட்டு சாண்ட்ராவை கேள்வி கேட்டிருக்கிறாங்க. பார்வதிக்கு வந்து அப்ரிஷியேஷன் வித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்னிங் வந்துருக்குதான். கமருதீனுக்கு பாராட்டு கிடச்சிருக்குது, அரோராவோட டான்ஸுக்கு பாராட்டு கிடச்சிருக்குதான். இதெல்லாம் வந்து ஆன்லைனில் ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே இருக்கிறதுல மெயினாக இன்றைக்கி வந்து ரோஸ்ட் அதிகமாக வாங்கினது வந்து திவ்யா தான் ரோஸ்ட் வாங்கியிருக்காங்க போல இருக்குது. அதனால் அது எப்படி ரோஸ்ட் வாங்கியிருக்காங்க, எதுக்காக வாங்கியிருக்காங்க, அதில் என்ன நியாயம் இருக்குது, தர்மம் இருக்குது, இதெல்லாம் நம்ம உட்காந்து அனலைஸ் பண்ணலாம். பிரஜினுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேள்விகள் விழுந்துருக்குது. நான் இப்படி தான் இருப்பேன், அப்படி தான் இருப்பேன்னு சொல்லி உருட்டிட்டு கடைசியில் கோட்டை தூக்கி தோளில் போட்டு விஜய் சேதுபதி போடுறத பார்த்தா அம்புட்டு டென்ஷன் ஆகியிருக்காப்ப பிரஜினு. ஸோ இது வந்து பிரஜின் தைரியம்னு நினச்சிக்கிறாப்லையா, இல்லை வந்து விஜய் சேதுபதி டென்ஷன் ஆகிட்டார், அப்போ வந்து நம்ம விஜய் சேதுபதியை எதிர்த்து பிக் பாஸையும் எதிர்த்து நம்ம உருட்டிகிட்ருக்குறோம் அப்படிங்கிற மனநிலையில் வந்து பிரஜின் பண்ணிட்டுருக்காப்லையா அப்படிங்கிறது தெரில. அவர் அப்படியே கை இப்படி வச்சுக்கிட்டு ஒரு ஆட்டிடியூடில் நிற்கிற பார்க்கும்போதே கொஞ்சம் பாவமாக இருக்குது, பரிதாபமாக இருக்குது. ஒரு ஹீரோயிக்கா இல்லை, இது வந்து ஒரு காமெடி ஆங்கிளால் தான் நமக்கு தோணுதே தவிர ஒரு ஹீரோயிக் மனநிலையில் பிரஜினை பார்க்க முடியல அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமான விஷயமா எனக்கு இருக்குது. உங்களுக்கு எப்படி தோணுதுங்க நீங்கள் தாராளமாக கமெண்ட் எழுதலாம். ஸோ இன்றைக்கி ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு என்டர்டெயின்மெண்ட்டும் வித் ரோஸ்டர்ஸு வித் கலாய்த்தல், டென்ஷன், அப்புறம் வந்து வேற என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பிக் பாஸோட சாட்டர்டே எபிசோட நம்ம எதிர்பார்க்கமோ அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது கமெண்ட் எழுதுங்க. பிரஜினுடைய டென்ஷன் வந்து நியாயமான விஷயமா, சாண்ட்ராவோட டென்ஷனு, நம்ம திவ்யாவோட டென்ஷன்லாம் வந்து நியாயமான விஷயமா உங்களுக்கு தோணுது அப்படிங்கிறத தாராளமாக கமெண்ட் எழுதுங்க. இன்னும் டீட்டெயிலாக உட்காந்து நிறைய பேசலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள்.